மனித இனம் ஒன்றாக இருக்கும்போது மதங்கள் பலவாக இருப்பது தேவைதானா? நபிகள் நாயகத்தினுடைய கருத்து என்ன? ஐயா கேட்குற கேள்வி, மனுஷ மனம் ஒன்று தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ ஒரு கொள்கை தானே இருக்கணும், அது என்ன பல கொள்கை இருக்க வேண்டியிருக்கு? நியாயமான கேள்வி இல்லையா? மனுஷ மனம் மட்டும் இல்லைங்க, எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. உடல் அமைப்பு, அனாட்டமி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஃபிசியாலஜி, உடல் செயல்படுகிற விதம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. டிமாண்ட்ஸ், தேவைகள், பசி, தாகம், காமம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்ஸ்டிங்ஸ், உணர்வுகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லையா? இது மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனாலும் அடிப்படையான விஷயங்கள் கூட எல்லாருக்கும் மத்தியில் ஒரு மாதிரி தான் இருக்குது. உண்மை, நேர்மை, வாய்மை, அன்பு, கருணை எல்லாரும் விரும்பக்கூடிய விஷயங்கள். நயவஞ்சகம், துரோகம், ஏமாற்று, மோசடி எல்லாரும் வெறுக்கக்கூடிய விஷயங்கள். ஆக இப்படி பல விஷயங்கள்ல கருத்துக்கள் ஒன்றாக இருக்கிற போது நிச்சயமாக ஒரு மதம்தான் இருக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் இறைவன் ஒருவன். இன்னொரு ஆங்கிள் இருந்து பாருங்க, இறைவன் ஒருவன். எல்லாரும் ஒத்துக்கிறோம் இல்லை, அது சந்தேகம் இல்லை யாருக்கும். ஒரு கடவுள் தான். இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் தான். ஒரு கடவுள் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கருத்துக்களை உடைய மதங்களை படைக்க முடியுமா? அறிவுகளை நீங்க சிந்திச்சு பாட்டு கேட்டுப்பாரு. ஒரே கடவுள் ஒன்றுக்கொன்று நேர் எதிரான முரண்பாடுடைய கருத்துக்களை உடைய பல மதங்களை உருவாக்க முடியுமா? ஒரு மதம் கடவுள் ஒண்ணுங்குது, ஒரு மதம் கடவுள் ஒன்றுக்கு மேற்பட்டவங்குது. ஒரு பிறவின்னு ஒரு மதம் சொல்லுது, இன்னொரு மதம் பல பிறவின்னு சொல்லுது. ஒரு மதம் பசுவை வணங்கலாம் என்று சொல்லுகிறது, ஒன்று கூடாது என்று சொல்லுகிறது இல்லையா? ஒன்று மதம் அவதாரம் உண்டு என்று சொல்லுகிறது, இன்னொன்று அவதாரம் இல்லை என்று சொல்லுகிறது. இப்படி அடிப்படைகளிலே, வழிபாட்டு முறைகள் மட்டுமல்ல வேறுபாடு, அடிப்படையான கருத்துக்களிலே கூட வேறுபாடு இருக்கின்ற காரணத்தினால் ஒரே கடவுள் பல மாதிரியான கருத்துக்களை தர முடியுமா? நிச்சயமாக தந்திருக்க முடியாது. அப்படி என்றால் என்ன பொருள்? இறைவன் ஒரே ஒரு செய்தியைத்தான் மனித குலத்திற்கு அருள் இருக்க வேண்டும். அப்படி என்றால் எப்படி பல மதம் உருவாகியது? அடுத்த கேள்வி. ஒன்று, இறைவன் அருளிய வேதத்திலே இடைச்சர்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். மனிதன் தன்னுடைய சொந்த கருத்துக்களை அங்கே உள்ளே புகுத்தி இருக்க வேண்டும். இறை கருத்துக்களும் மனித கருத்துக்களும் ஒன்றாக கலந்து ஒரு புதிய மதம் உருவாகி இருக்க வேண்டும். அப்படி சில மதங்கள் உருவாகி இருக்கலாம். அல்லது மனிதனே சில மதங்களை உருவாக்கி இருக்கணும். இறைவன் அருளாமல் மனிதனே, மனிதனாக பிறந்தவனே தன்னுடைய அறிவுக்கு எட்டியதை வைத்து சில மதங்களை உருவாக்கி இருக்க வேண்டும். இப்படித்தான் பல மதங்கள் உருவாகி இருக்க முடியும். இறைவன் ஒருவனாக இருக்கும் என்றால் ஒரே ஒரு மதம் தான் இருக்க வேண்டும். ஆக அது என்னவென்று அறிவது, அதை புரிந்து கொள்வது நம்முடைய கடமை. நம்முடைய அறிவை, பகுத்தறிவை, சிந்தனையை புகுத்தி எங்கே உண்மை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது என்பதை அறிய வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.